ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கான்செப்ட் கேப்சியூல். நான் உங்கள் விக்கி. ஸோ நம்ம ஒரு சீரீஸ் ஆரம்பிச்சிருந்தோம், ஜேஇ மெயின்ஸ் 2021 எப்படி கிராக் பண்ணுறதுன்றதுக்கான ஸ்ட்ராட்டஜி. ஓகே, அந்த விதத்தில் நான் உங்களுக்கு மேக்ஸ் ஆல்ரெடி போட்டுட்டேன், கெமிஸ்ட்ரி ஆல்ரெடி போட்டுட்டேன், ஃபிசிக்ஸ் ஆல்ரெடி போட்டேன். இன்றைக்கி எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் கெமிஸ்ட்ரியும் நான் கொடுத்துட்டேன். சரியா? ஸோ இன்றைக்கி எப்படி கெமிஸ்ட்ரியில் 80+ ஸ்கோர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சரியா? அதுக்கான ஃபுல் ஸ்ட்ராட்டஜி சொல்லிவிடுவேன், என்னென்ன சாப்டர்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லிடுவேன், எந்தெந்த சாப்டரில் எந்தெந்த டாப்பிக்லாம் மோஸ்ட் ரிப்பீட்டேட்டிவ்னு சொல்லுவேன், அதுக்கப்புறம் ஈஸியஸ்ட் டாப்பிக்லாம் எதுன்னா சொல்லுவேன். ஸோ இதை வச்சு நீங்கள் பிளான் பண்ணி படிக்கலாம். ஃபைனலாக உங்களுக்கு ஒரு டைம் டேபிளும் கொடுத்துருக்கேன். ஓகே, அண்ட் லாஸ்ட்டில் உங்களுக்கு எப்படி இந்த இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ்லாம் வச்சு எப்படி படிக்கிறதுன்றத ப்ரொசீட் பண்ணுங்கள், அதை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். சரியா? ஸோ இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேட்டர்ன் பற்றி சொல்லுவேன். ஓகே, ஒரு சில ஸ்டார்டிங்கில் இன்ட்ரடக்ஷன் பேச வேண்டியதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பேசிடுவேன். ஓகே, ஒரு சின்ன மோட்டிவேஷன் மாதிரி இருக்கும். அடுத்து புக்ஸ், என்னென்ன புக்ஸில் நீங்கள் ஃபாலோ பண்ணணுங்கிறத ரொம்ப கிளியராக சொல்லிடுவேன். அதுக்கப்புறமா ஜேஇ மெயின்ஸ் 2020 நடந்துச்சுல, ஜான்வரி அண்ட் செப்டம்பரில், அந்த ரெண்டோட ஸ்பெஷல் அனாலிசிஸ் இருக்குது. ஓகே, என்னென்ன டாப்பிக்லாம் அதில் கேட்டிருக்காங்கன்றதை வச்சு ஒரு அனாலிசிஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா சாப்டர் வைஸ் வெயிட்டேஜ். ஓகே, பாஸ்ட் 10 இயர்ஸ் 2007 லைக் 13 இயர்ஸ் கிட்ட என்ன வெயிட்டேஜில் கேட்டிருக்காங்கன்றது ஒரு இதுவாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா ஈஸியஸ்ட் சாப்டர். ஓகே, இந்த 2 மந்த்ஸில் ஃபெப்ரவரி உங்கள் டார்கெட்டாக வச்சிங்கனாக்கா இந்த 2 மந்த்ஸை எப்படி சாப்டர்ஸை கம்மியாக படித்து நிறைய ஸ்கோர் பண்ணுறதுன்றதுக்காக ஈஸியஸ்ட் சாப்டர் என்னென்னு சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு சாப்டர்லேயுமே என்னென்ன மோஸ்ட் ரிப்பீட்டட் டாபிக்ஸ். ஓகே, அந்த டாபிக்ஸ்லாம் படிச்சிங்கன்னா கன்ஃபார்மாக 70+ வாங்கிடலாம். அந்த மாதிரி டாபிக்ஸ் தான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஓகே, அண்ட் ஃபைனலாக உங்களுக்கு டைம் டேபிள் கொடுத்துட்டு உங்களுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்றதை சொல்லியிருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபிசிக்ஸை பற்றி நான் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பார்க்கலாம். இல்லை நான் ரீசெண்டாக தான் போட்டேன், என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் நான் ஜேஇ மெயின்ஸ்னு ஒரு க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை போய் செக் பண்ணாலும் கிடச்சிரும். ஓகே, நான் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி மேக்ஸுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஓகே, அண்ட் சில பேருக்கு ஜேஇ எக்ஸாம் என்னென்னு தெரியாமல் இருப்பீங்கள்ல, அவங்களுக்குலாம் நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதில் என்னென்ன காலேஜ் உங்களுக்கு கிடைக்கும், என்ன மோட்ஸ்லாம் இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, பேட்டர்ன் எப்படி இருக்குது இந்த வாட்டி, ப்ரீவியஸ் கட் ஆஃப்லாம் எவ்வளோ இருக்குது, எந்த ரேங்க் எடுத்தால் நீங்கள் என்ஐடியில் IIITலாம் போகலாம் அப்படின்ற சேஃப் ஸ்கோர், அது எல்லாமே உங்களுக்கு அந்த டீட்டெயிலெலாம் அங்கே கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக பார்க்க மறக்காதீங்க. ஓகே, ஸோ உங்களுக்காக இவ்வளவும் பண்ணுறதுனால எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் எனக்கு இன்றைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மெயினாக எனக்கு இந்த வீடியோ நீங்கள் நிறைய ஷேர் பண்ணணும். சரியா? நம்ம ஊர் ஆளுங்களுக்குலாம் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் எப்படி கிளியர் பண்ணணுன்ட்டே தெரிய மாட்டேங்குது. ஹிந்திக்காரங்களாம் நல்லா படிச்சிடுறாங்க, ஏன்னா அவங்களுக்கு நல்ல அவேர்னஸ் இருக்குது. பட் நம்ம ஊரில் இந்த மாதிரி அவேர்னஸே இல்லாதனால இந்த மாதிரி எக்ஸாம்ஸை பார்த்து பயப்படுறாங்க. ஓகே, ஸோ ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி அவங்களுக்கும் படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், டெலிகிராம் சேனல், இது ஒரு ட்ரெஷர். ஓகே, இன்றைக்கி நான் என்னென்ன புக்ஸ் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கணும், இன்றைக்கி வீடியோவில் தான் இல்லை, நான் என்னென்ன வீடியோலாம் உங்களுக்கு பேசியிருக்கணும், இந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் இருக்கட்டும், உங்கள் சிபிஎஸ்சி போர்டு இஷ்யூவாக இருக்கட்டும், எந்த புக்கு நான் சொன்னாலும் அதில் இருக்க எல்லா புக்குமே இந்த கான்செப்ட் கேப்சியூல் பி இந்த டெலிகிராம் சேனலில் இருக்குது. ஓகே, ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் ஜஸ்ட் டவுன்லோட் த ஆப் அண்ட் இந்த ஆப் யூஸ் பண்ணி என்னோடய சேனலில் சர்ச் பண்ணி நீங்கள் போயிட்டிங்கன்னா அங்கே ஃபைலில் போய் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஓகே, வாட்ஸ்அப் மாதிரி நம்ம அப்போ அனுப்ப வேண்டியதில்லை. ஒரு வாட்டி அப்லோட் பண்ணிட்டா நீங்கள் ஹிஸ்ட்ரி செக் பண்ணி நீங்கள் ஈஸியாக அந்த ஃபைல்ஸ்லாம் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் என்னென்ன புக்ஸாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அந்த எல்லா புக்ஸுமே இந்த டெலிகிராம் குரூப்பில் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு உங்களால் வாங்க முடியலன்னு நினச்சிங்கன்னா இந்த புக்ஸ் எல்லாம் டெலிகிராமில் போய் நீங்கள் ஃப்ரீயாக பிடிஎஃபாக எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம மெயின் எய்ம் என்ன, ஜேஇ மெயின்ஸ் 2020 கிராக் பண்ணணும். ஓகே, அதுக்கு ஆல்ரெடி 2 சப்ஜெக்ட்டுக்கு நான் போட்டாச்சு. லாஸ்ட்டாக கெமிஸ்ட்ரியை பற்றி இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு ஒரு தைரியம் வேணும் உங்களுக்கு. சரியா? ஏன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த எக்ஸாமை உங்களுக்கு கிளியர் பண்ணுறதுல ஏதோ ஒரு ஆசை இருக்குது. சரியா? அதுக்காக தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க. பட் பார்க்குறவங்கள நிறைய பேர் இருக்கீங்க. சில பேர் எல்லாத்தையும் படிச்சுட்டு பார்க்குறவங்களும் இருக்காங்க, சில பேர் இப்போ தான் என்ன ஏதுன்னு தெரியாமல் பார்க்குறவங்களும் இருக்காங்க. சரியா? பட் இந்த வீடியோ பார்க்குறீங்கல்ல, இந்த இன்ட்ரெஸ்ட்டே உங்களுக்கு என்ஐடியோ இல்லை ஐஐடியிலையோ போகிறதுக்கு ஒரு பாத் க்ரியேட் பண்ணுது. ஓகே, இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க. ஓகே, சரி, நான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் கூட சேர்ந்து நிறைய பேருக்கு பயம் இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த பயம் என்னென்னு நான் போக்கிடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ் கொஞ்சம் மோட்டிவேஷனாக பேசிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம டாப்பிக்லாம் பார்ப்போம். சரியா? ஸோ என்ன பயம் இருக்குன்னா, போர்டு எக்ஸாமுக்கும் நான் படிக்கணும்னா, நான் ஜேஇ மெயின்ஸ்க்கும் படிக்கணும், எப்படி இது நடக்கும், இது பாசிபிளா அப்படின்ட்டு ஒரு பெரிய டவுட். சரியா? டெஃபினெட்லி பாசிபிள். என்னோட கணிப்புப்படி உங்களுக்கு ஜேஇ எக்ஸாம் இந்த வாட்டி 4 டைம்ஸ் நடக்குது. ஓகே, 4 டைம்ஸாக ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அண்ட் மே. ஃபெப்ரவரியில் 23 26 வரைக்கும் நடக்குது, மார்ச்சில் 15 to 18 அண்ட் ஏப்ரலில் 27 to 30 அண்ட்
மேல 24 to 28. ஓகே, இந்த பேட்டர்ன் எக்ஸாம் பேட்டர்ன் எஜுகேஷன் மினிஸ்டர் ஒரு விஷயத்தை கிளியராக சொன்னார். உங்கள் ஜேஇ மெயின்ஸோட எக்ஸாமோ போர்டு எக்ஸாமோ கிளாஷ் ஆகாதுன்ட்டு கிளியராக சொல்லியிருக்காரு. ஓகே, அப்போ நம்ம இந்த டேட் ஷீட்டை பார்த்தோம்னாக்கா இதுக்கு நடுவில் கண்டிப்பாக எக்ஸாம் வைக்க முடியாது. ஓகே, போர்டு எக்ஸாமு இந்த 2 கேப்புக்கும் நடுவில் ஒரு 20 நாள் தான் கேப் இருக்குது. ஓகே, ஹார்ட்லி 20 நாள் தான் கேப் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த 20 நாளில் உங்களுக்கு என்டையர் சிபிஎஸ்சி போர்டு நடத்துறது பாசிபிள் கிடையாது. பட் இந்த 2 கேப்பை பார்த்தோம்னாக்கா இந்த கேப் வந்து நமக்கு நியர்லி 40 டேஸ் கிட்ட வருது. ஓகே, ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா மோஸ்ட் ப்ராபபிளி உங்கள் போர்டு எக்ஸாம் வந்து மார்ச் ஏப்ரலில் தான் நடக்கும். சரியா, இன்னும் ப்ரிசைஸாக சொல்லணும்னா மார்ச் 20லேருந்து ஏப்ரல் 20க்குள்ளே உங்கள் போர்டு எக்ஸாம் நடக்கும். போர்டு எக்ஸாம் கண்டிப்பாக நடக்கும். இந்த 30 to 35 டேஸ்க்குள்ளே தான் உங்கள் போர்டு எக்ஸாம் நடக்க போகுது. சரியா, இது வந்து என்னோடய கெஸ். ஓகே, ஸோ இப்போ இது வச்சு நம்ம என்ன சொல்ல வரேன்னா போர்டு எக்ஸாமை பற்றி பயப்படாதீங்க. சரியா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயத்தை கவனிங்க. போர்டு எக்ஸாமில் நீங்கள் சிபிஎஸ்சி படிக்கிறீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சரியா, மெட்ரிகுலேஷன் படிக்கிறவங்களுக்கு வந்து நான் இன்னொரு வாட்டி தனியாக இதை பற்றி சொல்கிறேன். முக்கியமாக சிபிஎஸ்சி தான் படிக்கிறீங்க. சரியா, தமிழ்நாட்டில் இருக்கீங்க நீங்கள் எல்லோரும், மோஸ்ட் ஆஃப் யூ தமிழ்நாட்டில் இருப்பீங்க. ஓகே, போர்டு எக்ஸாம் ஸ்கோரில் உங்களால் மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியும்? நீங்கள் ஃபுல்லாக டார்கெட்டு போர்டு எக்ஸாம் வச்சா கூட உங்களால் எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியும்? மிஞ்சி போனால் ஒரு 90% இல்லை 95% வச்சுக்கோங்களேன். இவ்வளோ தானே ஸ்கோர் பண்ண முடியும். இந்த ஸ்கோரை வச்சுட்டு நீங்கள் எந்த காலேஜ் போவீங்கன்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் மேபி ஒரு ப்ரைவேட் காலேஜில் போய் சேரலாம். எஸ்ஆர்எம் இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் காலேஜில் போய் சேரலாம். கவர்மெண்ட் காலேஜஸ் நோ சான்ஸ். கவர்மெண்ட் காலேஜ் சான்ஸே கிடையாது. ஏன்? பிகாஸ் மெட்ரிகுலேஷன் அண்ட் ஸ்டேட் போர்டு உள்ளே வருவாங்க. அவங்களாம் 12th எவ்வளோ மார்க் வாங்குவாங்க தெரியுமா? 99.5%, 99.9%. ஏன்னா அவங்க சிலபஸ் அப்படி, அவங்க படிக்கிற விதம் அப்படி. சரியா, ஸோ நம்ம ஒரு ஆவரேஜாக சிபிஎஸ்சி படிக்கிறவங்க ஒரு 80 to 85% எடுத்தாலே அவன் டாப்பர் மாதிரி தான். சரியா, ஸோ இந்த மாதிரி ஒரு மார்க் வச்சுட்டு நம்மளால் கண்டிப்பாக எந்த ஒரு காலேஜ்லேயும் போய் நிற்க முடியாது. ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஓகே, இது ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னா நான் அந்த நிலைமையிலேருந்து தான் வந்திருக்கேன். ஓகே, ஐ நோ ஆவரேஜ் ஸ்கோர் எடுத்தால் எந்த மாதிரி காலேஜ் கிடைக்கும்னு எனக்கு தெரியும். சரியா, ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷனில் நீங்கள் போகக்கூடாதுன்னா போர்டு எக்ஸாம் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, டெஃபினெட்லி இம்பார்ட்டன்ட். இன்ஃபேக்ட் இந்த எக்ஸாம்ஸ்லாம் எழுதிட்டு நீங்கள் என்ஐடியில் போகணுன்னா 75% ஸ்கோர் கண்டிப்பாக வேணும். ஓகே, அது நான் இல்லைன்னு சொல்லுவேன். பட் அந்த ஸ்கோர் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஓகே, போர்டு எக்ஸாமு கொஞ்சம் நேரத்துக்கு அப்படி தள்ளி வைங்க. ஓகே, அட்லீஸ்ட் இந்த பிப்ரவரி எக்ஸாம் முடிகிற வரைக்கும் தள்ளி வைங்க. இந்த 60 டேஸ்க்கு வந்து ஆக்சுவலாக போர்டு எக்ஸாமும் சிலபஸும் இதோட சிலபஸும் ஒன்று தான் ஆப்வியஸாக. ஓகே, ஒன்றுமே தப்பு கிடையாது. இந்த சிலபஸும் ஒன்று தான். ஓகே, 2 சிலபஸும் சேம் பேட்டர்ன் தான். ஆக்சுவலாக சிபிஎஸ்சி சிலபஸை பேஸ் பண்ணி தான் அவங்க இந்த எக்ஸாமே நடக்குது. சரியா, அப்போ நீங்கள் ஒரு வேளை இந்த நீட் இந்த ஜேஇ மெயின்ஸ் எனிவேஸ் நீட்டும் சரி ஜேஇ மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு போர்டு எக்ஸாமோட ப்ரிப்பரேஷன் ஒரு பக்கம் நடக்கும். இதை பார்த்து உங்களுக்கு தெரியாது. சரியா, என்ன போர்டு எக்ஸாம்னா கன்வென்ஷனல் எழுத போகிறீங்க, இதில் வந்து ஆப்ஜெக்டிவ் எழுத போகிறீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். பட் கான்செப்சுவலி நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு படிச்சிங்கன்னா ப்ரிப்பேர் ஆகிடுவீங்க. ஓகே, ஒன்ஸ் நீங்கள் கான்செப்சுவலி ப்ரிப்பேர் ஆகிட்டிங்கன்னா போர்டு எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணிட்டு போனாலே உங்களுக்கு 90% கன்ஃபார்மாக வரும். ஓகே, நான் போர்டு எக்ஸாமுக்கு ஸ்ட்ராட்டஜி வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ போய் கிளியராக பார்த்தீங்கன்னா நான் போர்டு எக்ஸாமுக்கு ஜஸ்ட் ப்ரீவியஸ் இயர் மட்டும்தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பேன். ஓகே, ஏன்னா போர்டு எக்ஸாமில் மார்க் ஸ்கோர் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் இந்த மார்க் வச்சு நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, பட் அதுக்கு தான் சொல்கிறேன், உங்களுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவே நீங்கள் ஜேஇ மெயின்ஸ்க்கு ப்ராப்பராக படித்து டார்கெட் பண்ணி ஒரு 180 இல்லை February அட்டெம்ப்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் உங்களுக்கு டார்கெட் சொல்கிறது வந்து 200 மார்க்லாம் ஈஸியாக வந்துடும். 200 upon 300 வந்து ஈஸியாக வந்துடும் இஃப் யூ ஆர் ஃபாலோவிங் ஆல் மை ஸ்ட்ராட்டஜி டுடே. ஓகே, ஒருவேளை இஃப் யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல் enough to score 300 in the first attempt itself, February மாதமே உங்களால் 200 இல்லை 180 ப்ளஸ் 200 கூட விட்டு ஒரு 160 ப்ளஸ் ஃபெப்ரவரிலேயே அட்டன் பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் அ கிரேட் சக்ஸஸ் ஃபார் யூ. ஓகே, ஒரு காலேஜ் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக போர்டு எக்ஸாம் படிச்சுட்டு மீதி 3 அட்டெம்ப்ட் இருக்குது. சரியா, ஒருவேளை இந்த 60 நாள் நீங்கள் படிக்கிறீங்க கஷ்டப்பட்டு ஜேஇ மெயின்ஸ்க்கு. ஓகே, நான் சொன்ன டார்கெட்டை வச்சு படிக்கிறீங்க, 180 டார்கெட்டை வச்சு படிக்கிறீங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்கு ஒரு 120 ஸ்கோர்லையாச்சும் வந்து நின்றுவீங்க ஷார்ட்டாக இப்போ என்னோடய ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிங்கன்னா. ஓகே, என்ன ஒரு விஷயம்னா இது நல்ல ஸ்கோர் ஆக்சுவலாக. ஓகே, இந்த ஸ்கோரில் நீங்கள் ஜேஇ அட்வான்ஸ்க்கு ஆல்ரெடி கிளியர் பண்ணிட்டீங்க. ஓகே, அண்ட் இந்த ஸ்கோரில் உங்களுக்கு ஒரு ரிசர்வேஷன்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு காலேஜ் கிடைக்க சான்ஸ் இருக்குது. பட் நான் வந்து இதை டிபெண்ட் பண்ணி இருக்க சொல்ல. பட் இந்த ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே உங்களால் 120 ஸ்கோர் எடுக்க முடிச்சுன்னா இதுக்கப்புறம் பாருங்கள் எத்தனை அட்டெம்ப்ட் இருக்குது. மார்ச்சில் ஒரு அட்டம் கொடுக்கலாம், ஏப்ரலில் ஒரு அட்டம், மேல ஒரு அட்டம். ஓகே, ஒருவேளை மார்ச்சில் நீங்கள் செகண்ட் அட்டம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கோர் வந்து ஒரு 140 ஆகும். ஏப்ரலில் இன்னொரு அட்டம் கொடுத்தீங்கன்னா ஒரு 150 ஆகும். மேலே வந்து எக்ஸாம்லாம் முடிஞ்சிடுச்சு, ஃப்ரீயாக இருக்கீங்க டோட்டலாக. அதாவது போர்டு எக்ஸாமை சொல்கிறேன். அப்போ ஈஸியாக உங்களால் 180 ப்ளஸ் ஸ்கோர் பண்ணிட முடியும் இந்த ஸ்கோர் இப்போ எடுத்திங்கன்னா கூட. ஓகே, அதுக்கு தான் சொல்கிறேன், ஜஸ்ட் கான்ஃபிடென்ஸ் வேணும். ஓகே, உங்களால் கண்டிப்பாக முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணுங்கள். சரியா, இப்போத்துலேருந்து படிச்சிங்கன்னா கூட ஃபுல் ஃபோக்கஸ் போட்டு படித்தேன். எப்படி படிக்கணுன்றதை இப்போ நான் கிளியராக சொல்லிவிடுவேன். ஓகே, ஒரு ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா எப்படி படிக்கணும், ஆல்ரெடி படிச்சிருந்தவங்களாம் எப்படி படிக்கணுன்ற கிளியராக சொல்லுவேன். பட் இன்றைக்கி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கூட 180 டார்கெட்டை வச்சு மினிமம் எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஸ்ட்ராட்டஜியை கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணிங்கனாக்கா 130
ஒரு லோ பிகினரால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி படித்து இந்த எக்ஸாம் பற்றிலாம் கிளியராக இருந்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக 180 ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ஸ்கோர் பண்ண முடியும். அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நீங்கள் 180 எடுத்திங்கன்னா அப்போ லாஸ்ட் அட்டம்ப்ட்டில் போகிறப்போ உங்களுக்கு 200+ ஸ்கோர் வந்துடும். ஓகே, ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், யூ ஹேவ் அ லாட் ஆஃப் டைம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த எக்ஸாமில் ஸ்கோர் எடுத்து வச்சுட்டு உங்கள் போர்டு எக்ஸாமில் ஒரு 80% இருந்தால் கூட யார் கண்டுக்க போகிறா? ஆல்ரெடி என்ஐடியில் சீட்டு புக் பண்ணியாச்சு, ஐஐடியில் போகிறதுக்கு அட்வான்ஸ் எழுத போகிறீங்க. ஸோ இப்படி இருக்கவும் உங்கள் 12th ஸ்கோர் வச்சு ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், ஃபோக்கஸ். ஓகே, எது முக்கியம்ன்ட்டு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டியே பண்ணணும். புரிஞ்சா? ஸோ இதுக்காக தான் சொல்கிறேன். அண்டு அப்ளிகேஷன்ஸ்லாம் ஆல்ரெடி ஆரம்பிச்சிடுச்சு. ஓகே, அண்ட் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன், தயவு செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே 4 அட்டம்ப்ட்டுமே கொடுங்க. எனக்கு தெரியும் காசு ஆகும் அதிகமாகன்ட்டு, பட் ஒரு சேஃப்டிக்காக உங்களோட மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் சொல்கிறேன். 4 அட்டம்ப்ட்டுமே கொடுத்தீங்கன்னா இட் வில் பி வெரி குட் ஃபார் யூ. ஓகே, எப்படியும் மெரிட் வந்து ஃபைனல் அட்டம்ப்ட்க்கு அப்புறம் தான் மெரிட் எடுப்பாங்க. சரியா? ஸோ உங்களுக்கு ஒரு நல்லது எதுனா நீங்கள் 4 அட்டம்ப்ட்டுமே கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகும் ஒரு அட்டம்ப்ட்லேயும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டே ஃபோக்கஸ். கண்டிப்பாக முடியாதது எதுவுமே கிடையாது, முடியும் கண்டிப்பாக இஃப் யூ ஆர் ட்ரைங். சரியா? ஸோ இதுதான் வேணும், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வேணும். ஃபஸ்ட்டு எதுக்கு நம்ம படிக்கணுன்றது கிளாரிட்டி வேணும். ரொம்ப கிளியராகவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சரியா? அடுத்து சிலபஸை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, மார்க்கிங் பேட்டர்ன் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அது வந்து நான் என்னோடய வீடியோவில் ஃபஸ்ட்டு வீடியோ, இந்த சீரியஸை ஃபஸ்ட்டு வீடியோ வந்து அதை பற்றி தான் சொல்லியிருப்பேன். கட் ஆஃப் எவ்வளோ போகும், எவ்வளோ ரேங்க்குக்கு எவ்வளோ மார்க் வேணும். ஓகே, அண்ட் அதை பற்றினா டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஓகே, அடுத்து ரியாக்ஷன் அண்ட் ஃபார்முலா ஷீட் வந்து மெயின்டைன் பண்ணிங்கன்னா பெட்டர். அப்படி உங்கள்கிட்ட இல்லைனாக்கா நான் டெலிகிராமில் அரிஹந்தோட ஹேண்ட் புக்குன்னு ஒன்று இருக்கும். ஓகே, அந்த ஹேண்ட் புக் வந்து உங்களுக்கு லாஸ்ட் மினிட் ரிவிஷன் அண்ட் ஃபார்முலாவுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராமில் இருக்க நீங்கள் வந்து இல்லை பே பண்ணி வாங்குறதாலும் நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கலாம். சரியா? ஸோ இதெல்லாம் உங்கள்கிட்ட வேணும். ஓகே கைஸ், புரிஞ்சா? எதுக்கு நம்ம ஜேஇ மெயின்ஸுக்கு படிக்கணுன்றது கிளியராக புரிய வச்சுட்டேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு புக்ஸை என்னென்ன ஃபாலோ பண்ணணும். நான் மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். இந்த 2 வீடியோவில் நான் ஒரு விஷயத்தை கிளியராக சொன்னேன். என்சிஆர்டி அது வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, நெசசரி தான், பட் அது வந்து சஃபிஷியன்ட் கிடையாதுன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் என்சிஆர்டியும் ஈக்குவல் ரோல் ப்ளே பண்ண இந்த புக்ஸ் மாதிரி. ஓகே, என்சிஆர்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் கெமிஸ்ட்ரி, எஸ்பெஷலி இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. சரியா? டிட்டோவாக என்சிஆர்டியில் இருக்க மாதிரியே லைன் பை லைன் கேட்பாங்க. சரியா? ஸோ என்சிஆர்டியை பொறுத்த வரைக்கும் கெமிஸ்ட்ரியில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எல்லா புக்கும் நம்ம எப்படி பார்த்தோம், சங்கீஸு, HC வர்மாக்கெலாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோமோ அதே இம்பார்ட்டன்ஸு என்சிஆர்டிக்கு கெமிஸ்ட்ரிக்கும் இருக்குது. ஓகே, ஆல்தோ அந்த மாதிரி ஃபிசிக்ஸ் மேக்ஸுக்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லைனாலும் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் என்சிஆர்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து ஃபஸ்ட்டு புக். ஸோ இது கண்டிப்பாக எல்லாருமே படித்து தான் தீரணும். ஓகே, அதுக்கப்புறமா என்னோடய வீடியோஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஏன்னா நான் வந்து எடுத்ததே வந்து உங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாம் பேஸ் பண்ணி தான். சரியா? எதுவுமே நான் ஸ்கிப் பண்ணலை, எதுவுமே இது பண்ணலை. காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி தான் என்னோட கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், மேக்ஸ் எல்லா வீடியோவுமே எடுத்திருக்கேன். ஸோ டெஃபினட்டாக என்னோடய வீடியோ யூஸ் பண்ணி படிங்க, இது வில் பி பெட்டர். ஓகே, இல்லை ஆல்ரெடி நீங்கள் வேறு ஏதாச்சும் வீடியோ ஃபாலோ பண்ணாலும் அதுவும் பெட்டர். ஓகே, படிக்கிறதோட வீடியோ பார்த்து படிக்கிறது இன்னும் இன்டெலிஜென்ட்டான ஒரு வழி. சரியா? அடுத்து இது வந்து பேசிக்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ஒரு புக்கு. ஓகே, இப்போ அடுத்து இன்னொரு புக்கு. ஓகே, ஆக்சுவலாக 2 புக் சொல்லுவேன். இந்த 2 புக்கில் நீங்கள் எந்த புக் வச்சுருந்தாலும் ஓகே. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஓபி டண்டன். ஓகே, ஓபி டண்டனோட 3 சீரீஸ் இருக்குது. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஒன்று இருக்கும், இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஒன்று இருக்கும், ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஒன்று இருக்கும். இந்த 3 புக் சீரீஸ் ஓபி டண்டன் வந்து வாங்கணும். ஓகே, இதில் வந்து தியரியும் எக்ஸ்பிளைன்டாக இருக்கும், ஆப்ஜெக்டிவ் கொஷின்ஸும் இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு சைட் பை சைட் 2மே போகிற மாதிரி இருக்கும். இந்த புக்கு ரொம்ப ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு புக்கு, ரொம்பவே ரிலேட் ஆகும் ஜேஇ மெயின்ஸுக்கு. ஓகே, ஸோ இந்த புக்கு நீங்கள் வந்து வாங்கணும். ஓகே, அப்படி இல்லையா இன்னொரு புக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், சங்கீஸ். இது ஆக்சுவலாக வந்து செங்கேஜ்னு சொல்லுவாங்க. நான் எப்போவுமே சங்கேஜ்னு சொல்லி பழகிட்டேன். ஸோ அதை வந்து மன்னிச்சிருங்க. எனக்கு தெரியும் இதை செங்கேஜ்னு சொல்லுவாங்கன்னு தெரியும், பட் இருந்தாலும் நான் சங்கேஜ் சொன்னேன்னா மன்னிச்சிருங்க. ஓகே, அது எனக்கு பழக்கமாயிட்டேன்னா சங்கீஸ்ன்னு சொல்லிகிட்ருக்கேன். ஓகே, எனிவேஸ் கம்மிங் பேக். ஸோ இந்த செங்கேஜ் புக்கை வாங்கி நீங்கள் ஜேஇ மெயின்ஸுக்குன்னு இருக்குது. ஓகே, வெயிட் பண்ணு, நான் புக்கு காமிக்கிறேன். ஓகே, இந்த புக்கை நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, ஞாபகம் இருக்குல்ல, இந்த புக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. கரெக்டாக இது உங்கள் என்சிஆர்டி தான். சரியா? ஸோ அடுத்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, டாக்டர் ஓபி டண்டன். ஓகே, ஸோ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு இந்த மாதிரி ஒரு புக் இருக்கும் தனியாக. ஓகே, அண்ட் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு தனியாக ஒரு புக் இருக்குது. அண்ட் அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஆர்கானிக் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கும் ஒரு தனி புக் இருக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி தனித்தனி புக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா இட் இஸ் வெரி வெரி பெட்டர். ஓகே, அடுத்து நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா செங்கேஜ். ஓகே, செங்கேஜோட புக்கு இங்கே இருக்குது. ஓகே, இந்த புக்கை வாங்கினீங்கன்னா இது வந்து இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், செங்கேஜோட இந்த புக். ஓகே, ஸோ இந்த 2 புக்கில் ஆக்சுவலாக இந்த 2 புக்கில் நீங்கள் எது வாங்கினாலும் ஓகே தான்.
ஓகே, இந்த 2 புக்கில் ஏதாச்சும் ஒரு செட் வாங்கினா கூட போதும். ஒன்று ஓபி டெண்டன் இல்லை செங்கேஜ். ஓகே, ரெண்டுத்தில் எது வாங்கினாலும் பெட்டர் தான். ஓகே, அதுக்கடுத்து நான் எப்போவுமே சொல்கிற உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இவன். ஓகே, இவன் உங்களுக்கு இவன் மட்டும் உங்களுக்கு ஈஸியாக 40 மார்க்ஸ் ஈஸியாக கொடுத்துருவான் அவுட் ஆஃப் 100. ஓகே, இவனுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. இவன் அண்டர் எஸ்டிமேட்டே பண்ணாதீங்க. 41 இயர்ஸ் ஆஃப் பேப்பர், ப்ரீவியஸ் பேப்பர் 41 இயர்ஸை நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா, இதில் இருக்க டைப் கேட்டால் நீங்கள் பண்ணுற அளவுக்கு நீங்கள் இந்த ப்ரீவியஸ் பேப்பரை கரைச்சி கொடுத்தீங்கன்னா, இந்த புக்கு 40 கூட இல்லை, ஐ கேன் அஷ்யூர் யூ 50% உங்களுக்கு மார்க் கொடுக்கும் இந்த ஒரு புக்கு. ஓகே, இதுக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்குது. இந்த புக்கை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க, சரியா? ஸோ இது வந்து நான் 3ஆவதாக ஒரு புக் சொல்லியிருக்கேன், 3ஆவதாக சொல்கிற புக். ஓகே, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கெமிஸ்ட்ரிக்கு இந்த 3 புக்கு நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும், மோர் தென் இனஃப். ஓகே, என்சிஆர்டி, ஒன்று ஓபி டெண்டன் இல்லை சங்கீஸ். ஓகே, அண்ட் அடுத்து இந்த ப்ரீவியஸ் இயர் அரிஹந்தோட புக். இந்த 3 யூஸ் பண்ணாலே டெஃபினெட்லி 85 to 90% மேலே கூட உங்களால் ஈஸியாக வாங்க முடியும். 90 out of 100 டெஃபினெட்லி வாங்க முடியும் இஃப் யூ ஆர் ஃபாலோவிங் தீஸ் திங். அப்படியும் மீறி உங்களுக்கு 100% வாங்குறதுக்கு ஒரு எய்ம் இருக்கும் சில பேருக்குள்ள. அவங்க என்ன பண்ணுங்கள், ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி எப்போவுமே கொஞ்சம் டஃப்பாக வரும் ஜெய் மெயின்ஸ்க்கு. ஓகே, ஸோ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு 2 ஸ்பெஷல் புக் இருக்குது, பி பஹாதூர் அண்ட் நரேந்திர அவஸ்தி. ஓகே, ஸோ இந்த 2 புக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம். கான்செப்ட் ஆஃப் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி பி பஹாதூர், ப்ராப்ளம்ஸ் இன் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி நரேந்திர அவஸ்தி. ஏன்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஜென்ரலாக கொஞ்சம் ஒரு லெவலில் கொஞ்சம் கஷ்டமாக தான் வரும். ஓகே, ஸோ இந்த 2 புக் இங்கே இருக்குது பாருங்கள், இதோட லேட்டஸ்ட் அப்டேட் இருக்குது. ஓகே, ஸோ இது பார்த்துக்கோங்க. இது வந்து பஹாதூர், இது வந்து நரேந்திர அவஸ்தி. ஓகே, இந்த 2 புக்கு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து 100% மார்க் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், சரியா? இப்போ அடுத்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் யோசிப்பாங்க, ஆனால் என்னென்னா சொல்கிறீங்க, ஃபெப்ரவரியில் எக்ஸாமு, என்னண்ணா இவ்வளோ பெரிய பெரிய புக்கு வாங்க சொல்கிறீங்க, இந்த புக்கிலலாம் பேஜஸே பார்த்தாக்கா 10,000 பேஜஸ் கிட்டே போகுமே அப்படின்ட்டு, எவ்வளோ காஸ்ட் வேறு அப்படின்னு பார்ப்பீங்க. தம்பி, ஒரு விஷயத்தை கவனிங்க, ஃபெப்ரவரி உங்களுக்கு டார்கெட் கிடையாது. டெஃபினெட்லி இந்த அட்டெம்ப்ட்டை நீங்கள் நல்லா தான் கொடுக்க போகிறீங்க, சரியா? இல்லை வந்து கன்ஃபார்மாக 150+ வாங்குறதுக்கு ஃபுல் சான்ஸ் இருக்குது இஃப் யூ ஆர் ஜஸ்ட் பிகினிங். ஓகே, ஆல்ரெடி படிக்க ஆரம்பிச்சாங்களா டெஃபினட்டாக ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டே உங்களுக்கு 180-200 மார்க் வந்துடும். ஓகே, பட் யோசிங்க, ஒரு வேளை இங்கே இப்போ 200 மார்க் வச்சு படிக்கிறீங்க. ஓகே, 200 மார்க் டார்கெட் வச்சு படிக்கிறீங்க, கொஞ்சம் நல்லா படித்து ஓகே எஃபோர்ட் போடுறீங்க. ஸ்டார்டருக்கு சொல்கிறேன், நான் பிகினருக்கு சொல்கிறேன். படிச்சுட்டு இருக்கவங்கள பற்றி இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு நான் பேசலை, பிகினருக்கு பேசிகிட்டு இருக்கேன். 200 டார்கெட் வச்சு பண்ணுறீங்க, இப்போ எதுவுமே டார்கெட்டே வைக்காமல் இருக்கீங்க, சரியா? ஸோ நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி படித்து உங்களால் ஒரு 130 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடிச்சுன்னா இது லாபமாக நஷ்டமா? லாபம் தானே. சரி, இந்த 130 மார்க்கில் காலேஜ் கிடைக்காதுண்ணா, ஓகே, பட் உங்களுக்கு என்ன இப்போ என்ன 3 எக்ஸாம் இருக்கே எக்ஸ்ட்ரா, இதுலேயும் நீங்கள் 130 வாங்கினீங்கன்னா அடுத்த அட்டெம்ப்ட் என்ன ஆகும்? 150 ஆகும். அதுக்கு அடுத்த அட்டெம்ப்ட்டில் எவ்வளோ ஆகும்? 160 ஆகும், இல்லை 180 ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? 200 ஆகும். குட் யூ கெட் இட் வாட் ஐம் டெல்லிங்? புரியுதா? ஸோ ஃபெப்ரவரி உங்கள் லாஸ்ட் அட்டெம்ப்ட் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் 60 days உங்கள் டைம் கிடையாது. அந்த லாஸ்ட் மே மந்த் இருக்குல்ல, அது வரைக்கும் எவ்வளோ டைம்னா 6 month டைம் இருக்கும் உங்கள் கையில் டோட்டலாக. இப்போ 6 month டைம் இருக்குது என்ஐடியோ இல்லை IIITயோ இல்லை ஒரு ஐஐடியோ போகிறதுக்கு. ஓகே, அப்போ இந்த 6 monthக்கு நீங்கள் டெஃபினட்டாக இந்த புக்ஸ் தான் யூஸ் பண்ணி படிக்க முடியாதா? ஜஸ்ட் டெல் மீ. நீங்கள் வாங்குகிற புக்ஸ் தான் ஃபெப்ரவரி அந்த 60 நாளைக்கு மட்டுமா? நோ, அடுத்து 6 மாதத்துக்கு நீங்கள் படிக்க போகிறீங்க இந்த புக்ஸ் எல்லாம் வச்சு, சரியா? ஸோ இப்போ தான் வாங்க போகிறீங்கன்னா டெஃபினட்டாக இந்த புக்கெலாம் இருந்தால் தான் உங்களால் நான் சொல்கிற ஸ்கோரு போக முடியும். நான் சொல்கிற ஸ்கோர்னால் 80+ வேணும்னாக்கா கண்டிப்பாக வேணும். இல்லையா உங்களுக்கு வந்து ஃபெப்ரவரி தான் என்னோடய ஒரே அட்டம் நினைக்கிறீங்க, அப்போ என்ன பண்ணுங்கள், என்சிஆர்டி படிங்க. ஓகே, பாஸ்ட் இயர் கொஷின் பாருங்கள். அண்ட் டெஃபினட்டாக இது 2 பண்ணிங்கனாலே ஐ கேன் அஷ்யூர் யூ கேன் ஈஸிலி கெட் மினிமம் 65 to 70 கூட வச்சுக்கலாம். 70+ அவுட் ஆஃப் 100 ஜஸ்ட் இது 2 வச்சு பண்ணாலே கிடச்சிரும். ஓகே, அதையும் தாண்டி நீங்கள் படித்து ஸ்கோர் பண்ணுறதுல இந்த 2 புக்கில் தான் இருக்குது, சரியா? அதுக்கப்புறம் இதுவும் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் கொடுத்தீங்கன்னா கிடச்சிரும். ஸோ புக்ஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். ஓகே, ஸோ புக்ஸை வாங்கணுமா, இவ்வளோ புக் இருக்கேன்னு பார்க்காதீங்க. இது வந்து ஒரு 60 நாளைக்கு பிளான் கிடையாது. இந்த எக்ஸாம் உங்களுக்கு மே வரைக்கும் இருக்காதா? 6 monthக்கு இருக்குது இந்த எக்ஸாம். 6 monthக்கு நீங்கள் இது எல்லாத்தையும் படிக்க முடியாதா? ஜஸ்ட் ஆஸ்க் யுவர் செல்ஃப். ஓகே, டெஃபினட்டாக முடியும், கரெக்டாக. ஸோ ஒரு ஐஐடி ஒரு என்ஐடி வேணும்னா டெஃபினட்டாக இந்த அளவுக்காச்சும் நம்ம எஃபோர்ட் போட்டால் தான் கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஓகே, ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஃபெப்ரவரியே லாஸ்ட் அட்டெம்ப்ட்டை நினச்சி படிக்கணும். ஓகே, அதுலேயே 200 எடுக்கணும்னு நினச்சி படிக்கணும். ஓகே, ஒரு ஆல்ரெடி படித்த ஆளுங்கன்னா டெஃபினட்டாக இந்த 200 அச்சீவ் பண்ண முடியும் உங்களால். ஆல்ரெடி 50% தான் கவர் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு நினச்சிக்கோங்களேன். டெஃபினட்டாக உங்களால் ஈஸியாக 200 எடுக்க முடியும். ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா 200 எய்ம் பண்ணால் டெஃபினட்டாக நீங்கள் 150 வந்து நிற்பீங்க. ஓகே, ஸோ அந்தளவுக்கு நான் உங்களுக்கு வந்து இப்போ ஸ்ட்ராட்டஜியும் சொல்வேன், சரியா? ஸோ புக்ஸு கிளியர் ஆகிடுச்சு. ஓகே, நான் அவ்வளோதான்டா, இதுதான் நான் உங்களுக்கு மெயினாக சொல்ல வேண்டியது. இதுக்கப்புறம் ஜஸ்ட் என்ன பண்ண போகிறேன், இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸாக மட்டும் சொல்லிகிட்டே இருப்பேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க,
ஒரு பென் எடுத்து எழுதுறதா இருந்தால் எழுதிக்கலாம், பாஸ் பண்ணி. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், அனாலிசிஸ் ஆஃப் ஜான்வரி ஷிஃப்ட். ஓகே, அதான் ஜெய் லாஸ்ட் இயர் நடந்துச்சு 2020, அதான் இந்த வருஷம் நடந்துச்சுல 2020. ஜான்வரி அண்ட் செப்டம்பர் 2 ஷிஃப்ட்டில் நடந்துச்சு எக்ஸாம். ஓகே, ஜான்வரி அண்ட் செப்டம்பரில் நடந்துச்சு. இதில் எத்தனை ஹார்டு கொஷின், எத்தனை மீடியம், எத்தனை ஈஸின்னு பார்ப்போம். சரியா, ஈஸி கொஷின் பார்த்தா 34% இருக்குது, ஹார்டு கொஷின் ஜஸ்ட் 15% இருக்குது, மீடியம் கொஷின் வந்து 51% இருக்குது. ஓகே, அப்போ ஈஸி அண்ட் மீடியம் கொஷின் மட்டும் நம்ம கணக்கெடுத்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து ஈஸியாக 85 மார்க் வாங்கிடலாம் அவுட் ஆஃப் 100. 85 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 100 வந்து ஈஸி கொஷின்ஸ் தான் இருக்குது. ஓகே, ஸோ எதை வச்சு நான் ஈஸி மீடியம் சொல்கிறேன், ஈஸி கொஷினை ஈஸியாக கொஷினை பார்த்த உடனே ஆன்சர் தெரிஞ்சிடும். ஓகே, ஆப்ஷன்ஸ்லாம் எந்த ஒரு இதுவுமே இருக்கா, டேரெக்டாக சொல்லிடலாம். மீடியம் கொஷினில் கொஷின் ஈஸி தான், சால்வ் பண்ணுறது ஈஸி தான். ஓகே, டேரெக்ட் கொஷினாக தான் இருக்கும், பட் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு மேபி கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும், அதெல்லாம் நான் மீடியமில் போட்டிருக்கேன். ஓகே, ஆக மொத்தம் உங்களுக்கு மீடியம் அண்ட் ஈஸி மட்டுமே 85 மார்க்ஸ். ஓகே, ஹார்ட் கொஷின் பார்த்தா ஜஸ்ட் 15 மார்க்ஸ் தான். ஓகே, ஸோ கொஷின் பேப்பர் எந்த லெவலில் இருக்கும்ன்ட்டு பயப்படாதீங்க. ஓகே, அப்புறம் இன்னொரு குரூப் கேட்பாங்க, கிளாஸ் 11லேருந்து எவ்வளோ வரும், கிளாஸ் 12லேருந்து எவ்வளோ வரும்னு கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து என்னென்னா, கிளாஸ் 11 இங்கே இருக்குது, கிளாஸ் 12 இருக்குது, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இங்கே இருக்குது. ஓகே, ஃபிசிக்ஸில் கிளாஸ் 11 48% கேட்டிருக்காங்க, கிளாஸ் 12 52% கேட்டிருக்காங்க. இது எப்படி எடுத்துருக்காங்கன்னா லாஸ்ட் 15 இயர்ஸ் பேப்பர் அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, சும்மாவே நான் இந்த டேட்டாவெலாம் கொடுக்கல, லாஸ்ட் 15 இயர்ஸ் நான் பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு புக்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன், நான் எல்லா புக்ஸுமே இருக்குது, அதை வச்சு நான் பார்த்து உங்களுக்கு வெரிஃபை பண்ணி தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகே, எல்லா புக்ஸுமே பிடிஎஃபில் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கும் வந்து வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, டெலிகிராம் லிங்க்கில் இருக்குது. கெமிஸ்ட்ரியில் பார்த்தோம்னா 45 and 55%. ஓகே, கிளாஸ் 11 45% கேட்டிருக்காங்க, கிளாஸ் 12 வந்து 55% ஆஃப் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மேக்ஸில் பார்த்தோம்னா 44% 11th, 56% 12th. ஓகே, ஸோ ஆவரேஜாக பார்த்தோம்னா எப்படியும் 50% ரேஷியோவில் தான் போயிட்டுருக்கு. ஓகே, கிளாஸ் 11 பாதி, கிளாஸ் 12 பாதி. அப்போ நீங்கள் கிளாஸ் 11 கமாண்ட் வச்சாலே உங்களுக்கு 50% மார்க் ஷோராக கிடச்சிரும். கிளாஸ் 12 கஷ்டமானதெல்லாம் விட்டு ஈஸியாக இருந்தால் படித்தா கூட 35% ஈஸியாக கிடச்சிரும். ஓகே, அப்படி பார்த்தா கூட 85 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 100 வந்துடுது. எப்படி பார்த்தாலும் வருதுடா, பாசிபிலிட்டி இஸ் ஹை ஃபார் கெட்டிங் 80 out of 100. என்ன ரேஷியோ, என்ன ஸ்ட்ராட்டஜி போட்டு பார்த்தாலும் 80 out of 100 வந்துடும் ஈஸியாக. ஓகே, ஆல் யூ நீட் டு டூ இஸ் ஜஸ்ட் பிளான் அக்கார்டிங்லி. ஓகே, புரிஞ்சா? ஸோ இப்போ வெயிட்டேஜ் பார்ப்போம். ஜென்ரல் கெமிஸ்ட்ரி 36%, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 35%, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 29% கேட்டிருக்காங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் ஈக்குவல் வெயிட்டேஜ் இருக்குது. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே ஈக்குவல் வெயிட்டேஜ் தான் இருக்குது. சரியா, இன்ஆர்கானிக்கில் கொஞ்சம் கம்மி, பட் மற்றபடி மீதி எல்லாமே வந்து ஈக்குவல் வெயிட்டேஜ் தான் இருக்குது. சரியா, ஸோ இதெல்லாம் என்னென்ன டாபிக் வரும்ன்ட்டுலாம் இப்போ சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ அடுத்து நம்ம வீடியோ போகிறப்ப என்ன பார்க்க போகிறோன்னா 3 விஷயம் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஜான்வரி 2020, அதான் இந்த வருஷம் அந்த ஜான்வரி அண்ட் செப்டம்பர் நடந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் என்னென்ன சாப்டர்ஸ்லாம் வெயிட்டேஜ் எவ்வளோ கேட்டிருக்காங்க, எது ரொம்ப அதிகமான வெயிட்டேஜ், எது லீஸ்ட் வெயிட்டேஜ்ன்ட்டு உங்களுக்கு டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி காமிப்பேன். ஓகே, சாப்டர் வைஸ் வெயிட்டேஜ் ஆஃப் 2020 ஜேஇ எக்ஸாம். ஓகே, அதுக்கு அடுத்து உங்களுக்கு என்ன சொல்லணும்னா ஈஸியஸ்ட் சாப்டர், இந்த சாப்டர்லாம் ரொம்ப ஈஸி, ரொம்ப முக்கியமான சாப்டர், ஈஸியாக படிச்சிடலாம், அந்த மாதிரி சாப்டர் ஒரு லிஸ்ட்டு ஒன்று கொடுப்பேன். தேர்ட் என்னென்னா ஆல் டைம் வெயிட்டேஜ். ஓகே, லாஸ்ட் 15 இயர்ஸ் பேப்பர் எடுத்து, லைக் 2007 நினைக்கிறேன், 7 எடுத்த பேப்பரை வச்சு எந்தெந்த சாப்டர் எவ்வளோ மார்க் கேட்டிருக்காங்கன்னு கேட்பேன். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதை 3த்தையும் டக்குன்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதா எடுத்துக்கலாம், இல்லை வந்து நோட்ஸ் எடுக்கிறதா எடுத்துக்கலாம். சரியா, எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பிளான் பண்ணணும். இந்த டாப்பிக்கு வெயிட்டேஜ் அதிகம், இந்த டாப்பிக்கு இப்போ ரீசெண்டாக அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு, ஸோ இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈஸியஸ்ட் சாப்டர்லாம் இது, இந்த ஈஸியஸ்ட் சாப்டரில் இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு முடிச்சிருவேன், இதெல்லாம் செகண்ட் முடிச்சிருவேன். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பிளான் பண்ணணும். ஓகே, நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எனக்கு ஈஸி தான். ஓகே, நான் உங்கள் இடத்துல இருந்தால் ஃபஸ்ட்டு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஃபுல்லாக முடிச்சிருவேன். ஓகே, ஆனால் சில பேருக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பார்த்தா பயமாக இருக்கும். ஆக்சுவலாக இது ஈஸி தான். ஓகே, பட் நீங்கள் சரியாக படிக்காமல் இருந்திருப்பீங்க, ஸோ பயமாக இருக்கும். என்னோடய லெக்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பயம் போயிருக்கும் கண்டிப்பாக. ஓகே, ஸோ இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நான் வந்து ப்ரையாரிட்டி கொடுத்து படிப்பேன். சரியா, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை வந்து ப்ரையாரிட்டி கொடுக்க மாட்டீங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு டாபிக் ஈஸியாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன், இந்த 3 கேட்டகரியாக பிரிச்சுட்டேன். ஓகே, நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 3 கேட்டகரியும் கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணிவிட்டு எது வந்து பெஸ்ட்டு சாப்டர்ஸோ அதை ஃபஸ்ட்டு பிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பிளான் போட்டு நீங்கள் படிக்கணும். எப்படி பிளான் போட்டு படிக்கிறதுன்னு லாஸ்ட்டாக சொல்லுவேன். சரியா, ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து கெமிஸ்ட்ரி இன் ஜேஇ மெயின்ஸ் 2020 அனாலிசிஸ். எதுக்கு நான் 2020 தனியாக அனலைஸ் பண்ணியிருக்கேன்னா, ஜேஇ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நான் பேட்டர்ன் வந்து கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிட்டே வருவாங்க. சரியா, ஸோ அந்த விதத்தில் நம்ம லேட்டஸ்ட் பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்போ வந்து 2020 லேட்டஸ்ட் பேட்டர்ன் எந்த ரேஞ்சில் கேட்டிருக்காங்க, எந்த லெசனுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறது வந்து சேஃபாக இருக்கும் நமக்கு. ஓகே, அதனால தான் லாஸ்ட் இயர் மட்டும் நான் கம்பைல் பண்ணிவிட்டு லாஸ்ட் இயரில் எந்தெந்த சாப்டரில் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எந்தெந்த சாப்டர் லீஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்ட்டு ஒரு டிசெண்டிங் ஆர்டரில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்.
ஓகே. ஸோ லாஸ்ட் இயர் பேப்பரில் பார்த்தோம்னா 2 ஷிஃப்ட் நடந்துச்சு, ஜான் செப்டம்பர். ஓகே. ஸோ அதில் வந்து கோஆர்டினேட் கம்பவுண்ட் ரொம்ப ஈஸியான சாப்டர் எதுன்னு கேட்டால் கோஆர்டினேட் கம்பவுண்ட் தான். அண்ட் இருக்கலே அதிகமாக கொஷின் அதில் தான் கேட்டிருக்காங்க. 11 and 18 செப்டம்பர் ஷிஃப்ட்டில் 11, ஜான்வரியில் வந்து 18, அதை மாற்றி சொல்லிட்டேன். ஸோ 11 and 18 கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக 29 கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டு இயரில், அதான் இந்த ஒரு இயரில் மட்டும் 29 கொஷின் கேட்டிருக்காங்க இந்த ஒரே டாப்பிக்கில் இருந்து. ஓகே. அதுக்கப்புறம் பீரியாடிக் டேபிளில் பேசிக்காக ட்ரெண்ட்ஸ் அதை பற்றிலாம் அந்த ரொம்ப பேசிக்கான கொஷின்ஸ் தான் இருக்கும். ஓகே. அதில் வந்து 25 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க இந்த இயரில். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும், ஏன்னா இதில் இருக்க டேட்டாலாம் இருக்க தான் போகுது, எங்கேயுமே போகல, நீங்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க. கெமிக்கல் பாண்டிங்லாம் 22 கொஷின் கேட்டிருக்காங்க. மோல் கான்செப்ட், ஓகே, மோல் கான்செப்ட்டில் மொத்தம் 22 கொஷின் கேட்டிருக்காங்க. இதில் என்ன இருக்குது சொல்லுங்கள். ஓகே. அடுத்து பாருங்கள், ஹாலோ அல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரீன்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது கொஷினோட கான்சன்ட்ரேஷன். 21 கொஷின் கேட்டிருக்காங்க 2020. ஆல்டிஹைட் கீட்டோனில் 19 கொஷின் கேட்டிருக்காங்க. ஈக்குலிபிரியமில் 18 கொஷின் கேட்டிருக்காங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஷினோட ரேட் கம்மியாகுது. ஈக்குலிபிரியமில் 18, கெமிக்கல் கைனெட்டிக்ஸ்லையும் 18, ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் 18, பயோமாலிகூல்ஸில் 17, தெர்மோடைனமிக்ஸில் 17, எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் 16, ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டரில் 15. ஓகே. இந்த இடத்துல நான் கிளியராக போட்டிருக்கேன், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன், ஏன்னா இதெல்லாம் எழுதியிருக்கிறது எதுக்கு தேவையில்லாமல் படிச்சுக்கிட்டு. ஸோ 14, 13, சிஹியர் ஆல்கஹால், ஃபீனால், அமீன்ஸ், மெட்டலர்ஜி, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம், இதெல்லாம் ஈஸி ஸ்கோரிங் சாப்டர். 13, 12, 11 கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பாருங்கள், ஃபுல்லாக தியரி சாப்டர்லாம் லாஸ்ட்டில் இருக்குது. கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப், என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி, ஐயூபேக் நேம், பாலிமர், ரிடாக்ஸ் ரியேஷன், D&F பிளாக்ல ஜஸ்ட் 3 கொஷின் தான் கேட்டிருக்காங்க. ஓகே. லாஸ்ட் இயர், அதான் இந்த இயரில் ஃபுல்லாக 3 கொஷின் தான் கேட்டிருக்காங்க D&F பிளாக்ல. ஓகே. ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே. அப்போ லீஸ்ட்டாக கேட்குற கொஷின்ஸ்லாம் லாஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் இந்த சாப்டர்ஸ் தான். லாஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் இந்த சாப்டர்லாம் லீஸ்ட்டாக கொஷின் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஹை வெயிட்டேஜ் லாஸ்ட் இயர் எது கேட்டிருக்காங்கனாக்கா, நம்ம மேலே பார்த்தேன் இந்த 10-15 சாப்டர் தான். ஓகே. ஹை வெயிட்டேஜ்னு பார்த்தா இந்த சாப்டர்ஸ்லாம் ஹை வெயிட்டேஜ். ஓகே. நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த சாப்டர்ஸ்லையுமே எதெல்லாம் பயங்கர மொக்க சாப்டரோ அதெல்லாம் வந்து சிம்பிளாக நான் ரவுண்ட் போட்டிருக்கேன். ஓகே. ஸோ இதெல்லாம் மொக்கையாக படிச்சிடலாம், ரொம்ப ஈஸியான சாப்டர்ஸ். ஓகே. ஸோ இது இந்த சர்க்கிள் போட்டிருக்க சாப்டர்ஸ் பாருங்கள், இது ஓகே, ஈஸிலி ஸ்கோரிங் சாப்டர்ஸ் இதெல்லாம் நான் சர்க்கிள் போட்டிருக்கிறதுலாம் பாருங்கள். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே. ஸோ இந்த PDF நல்லா பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக உங்களுக்கு என்ன தெரியுது, சர்க்கிள் தெரியுதா? அப்போ என்ன அர்த்தம், ஈஸியாக படிச்சிடலான்னு அர்த்தம் இந்த சாப்டர்லாம். அப்போ எவ்வளோ சாப்டர் உங்களால் ஈஸியாக படிக்க முடியுது பாருங்கள். இதை பார்க்கும்போதே தெரியுது எவ்வளோ ஈஸியாக படிக்கலாம் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ இதுலேயும் வந்து ஸ்பெஷலாக இந்த 3 இருக்குல்ல, இந்த 3 லெசன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா, ஒரு ஷிஃப்ட்லேயும் 3 கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த சாப்டரில் மட்டும் ஒரு ஷிஃப்ட்லேயும் 3 கொஷின் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த சாப்டர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாருங்கள். அதே மாதிரி தான் பீரியாடிக் டேபிள் 2 கொஷின் கேட்டிருக்காங்க. ஒரு ஷிஃப்ட்லேயும் 2 கொஷின். 3 கொஷின்னா 4 3 எவ்வளோ, 12 மார்க்குடா. இந்த ஒரே சாப்டர்லேருந்து 12 மார்க். இட்ஸ் அ ஹியூஜ் மார்க். 100ல் வந்து 12 மார்க் இந்த ஒரு சாப்டர் மட்டும் வாங்கியிருக்கு. அதே மாதிரி இந்த 2 சாப்டர் 8 மார்க் வாங்கியிருக்கு. புரியுதா? ஸோ பாருங்கள், அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ யோசிக்கணும். லாஸ்ட் இயர் பேட்டர்ன் பொறுத்து எனக்கு இந்த சாப்டர்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சரியா? அப்போ நான் வந்து இந்த சாப்டர்ஸ் தான் முதல்ல முடிச்சிடணும். அதான் உங்கள் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும். அப்போ நீங்கள் பிளான் போடுற அந்த டைம் டேபிள்லாம் கடைசியாக கொடுப்பேன்ல, அந்த டைம் டேபிள் என்ன பண்ணணும், இந்த சாப்டர்ஸ்லாம் முதல்ல முடிக்கிற மாதிரி உங்கள் ஸ்கெடியூலை செட் பண்ணணும். இந்த சாப்டர்லாம் எப்படி படிக்கிறது, ப்ரீவியஸ் இயர் கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறது, ரிப்பீட்டட் கொஷின்ஸ்லாம் எப்படி வரும், அதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாம் இப்போ நான் சொல்லிவிடுவேன். ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், பிளான் பண்ணணும். சரியா? அண்ட் இந்த மாதிரி சாப்டர்ஸ்க்குலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. ஓகே. ஸோ இதையும் நீங்கள் வந்து பார்க்கணும். இந்த சாப்டர்ஸ்லாம் கடைசியாக படிச்சுக்கலாம், டைம் இருக்கும்போது படிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எது முக்கியமோ அதை படிக்கணும், அந்த மாதிரி. ஓகே. இப்போ வந்து எதெல்லாம் மோஸ்ட் ஈஸியாக சாப்டர்ன்ற ஒரு லிஸ்ட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ மோஸ்ட் ஈஸி சாப்டர் எதுன்னு பார்த்தா கோஆர்டினேட் கம்பவுண்ட், மோல் கான்செப்ட், அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி, PE பிளாக், என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி, ஹாலோ அல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரீன், பயோமாலிகூல், ஆல்டிஹைட் கீட்டோன் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட், மெட்டலர்ஜி அண்ட் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ், சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி, சொல்யூஷன், கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப், ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இதெல்லாம் வந்து மோஸ்ட் ஈஸியஸ்ட் சாப்டர். படிக்கிறது ரொம்ப ஈஸி. ஓகே. மேலே இருக்க சாப்டர் ரொம்ப ஈஸி, கீழே இருக்கிறது ஓரளவுக்கு ஈஸி. ஓகே. ஸோ அந்த மாதிரி இதோட டிஃபிகல்ட்டி கொஞ்சம், அதான் ஈஸினஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு போகுது ஃப்ரம் டாப் டு பாட்டம். ஓகே. புரிஞ்சா? ஸோ இந்த கான்செப்டை என்ன பண்ணணும், இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு படிச்சிடணும். ஓகே. ஒருவேளை இஃப் யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல் இனஃப் டு ரீட் ஆல் தீஸ் சாப்டர்ஸில், இந்த எத்தனை சாப்டர் கொடுத்துருக்கேன், இந்த 15 சாப்டர் நீங்கள் ஒரு வேளை படிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல ஈஸியான சாப்டர் தானே. இந்த 15 சாப்டர் படிச்சிட்டிங்கன்னா டெஃபினெட்லி சொல்கிறேன்னா 75 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 80 டேம் ஷூர். 75 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 100, ஐம் சாரி, டேம் ஷூர். ஓகே. இந்த 15 டாப்பிக்கை படிச்சிங்கனாலே 75 இஸ் அ ஹியூஜ் மார்க். ஓகே. நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்போம் ஸ்ட்ராட்டஜி. டோட்டலாக 300 மார்க்ஸு. ஓகே. எவ்வளோ 180 மார்க்ஸ்.
ஓகே, இதை நீங்கள் பிரிச்சுக்கலாம். ஓகே, 60 எடுத்தாலே 180 வருது. ஒரு சப்ஜெக்ட்டில் நீங்கள் 60 மார்க் எடுத்தாலே போதும் 180 வந்துடுது. பட் இந்த சப்ஜெக்ட்டில் நீங்கள் 75 மார்க் எடுத்து லீடு எடுத்துட்டிங்கன்னா அப்போ மீதி சப்ஜெக்ட்லாம் உங்களுக்கு எஃபோர்ட் எவ்வளோ கம்மியாக போடுற மாதிரி வரும். ஓகே, ஸோ அண்டர்ஸ்டாண்ட் த எஃபோர்ட். ஓகே, ஸோ பாருங்கள், இந்த சாப்டர்லாம் கண்டிப்பாக படித்தா 75 மார்க் கன்ஃபார்மாக கிடச்சிரும். ஓகே ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்போ தேர்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ வந்துட்டு 2 பார்ட் சொல்லிட்டேன். 3வது பார்ட் இது வந்து என்னென்னா, டோட்டலாக ஆல் ஓவர் லைக் எப்படி லைஃப் டைம்லேயே எந்த சாப்டர்லாம் மோர் இம்பார்ட்டன்ட். ஓகே, லாஸ்ட் 10 இயர்ஸ் பேப்பர். ஓகே, லிட்டரலாக சொல்லணும், கரெக்டாக சொல்லணும்னா ஒரு 10 இயர்ஸ்னு வச்சுப்போம். லாஸ்ட் 10 இயர்ஸ் பேப்பர்ஸில் எந்த சாப்டருக்கு ரொம்பவே அதிக வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்கன்றது. ஓகே, லாஸ்ட் 10 இயர்ஸ். ஓகே, இதில் வந்து நமக்கு இல்லாத சிலபஸாக கூட இருக்கும். ஓகே, ஸோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் ஒரு லுக் விடுங்க, எந்த சாப்டர் வந்து பயங்கர வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க ஒரு 10 வருஷமா அப்படின்ட்டு. ஓகே, அப்படி பார்த்தோம்னா நம்ம ட்ரெண்ட் வந்து ரொம்பலாம் மாறாது. கோஆர்டினேட் கம்பவுண்ட் பாங்க இங்கேயும் லீட் எடுத்துருச்சு. இந்த இடம் லாஸ்ட் 10 இயர்ஸ்லையும் பார்த்தோம்னா கோஆர்டினேட் கம்பவுண்ட்லேருந்து தான் அதிக கொஸ்டின் வருது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஈஸியஸ்ட் சாப்டர் வர எப்போவுமே அதிக மார்க் கேட்குறாங்க. அப்போ இந்த சாப்டரை நீங்கள் கரைச்சி குடிச்சிடணும். ஓகே, அடுத்து பி பிளாக்ல என்ன இருக்குது சொல்லுங்கள், ஃபுல்லாக தியரி தான். ஓகே, அடுத்து கெமிக்கல் பாண்டிங்கில் 60 கொஸ்டின். இப்போயும் இந்த ரீசெண்ட்லேயும் கெமிக்கல் பாண்டிங்கில் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பயோமாலிக்யூல்ஸ். ஓகே, ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஓகே, பட் ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட முக்கியம் பயோமாலிக்யூல்ஸ் தான். ஓகே, ஸோ பயோமாலிக்யூல்ஸை லைட்டாக எடுத்துக்காதீங்க, கண்டிப்பாக படிச்சிருங்க. சொல்யூஷன்ஸ் ஒரு சிம்பிள் ஸ்கோரிங் சாப்டர், அது 50 கேட்டிருக்காங்க, 50 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி அண்ட் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்னு 48 மார்க் கேட்டிருக்காங்க. ஸ்டாக்கியோமெட்ரிலேருந்து ஒரு 47 மார்க். அல்கைல் அண்ட் அரைல் ஹேலைட்லேருந்து 45 மார்க்ஸ். ஓகே, இதில் கொஞ்சம் டாபிக்ஸ் தான் வேறு மாதிரி இருக்குது. பிகாஸ் நம்ம ப்ரீவியஸர் ஒரு 10 வருஷம் முன்னாடியிலேருந்து எடுத்து பார்த்துட்ருக்கோம். ஓகே, ஸோ கொஞ்சம் டேட்டாஸ் தான் அப்படி இப்படின்னு மாறும். பட் நமக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் பார்த்தா போதும். கெமிக்கல் கைனடிக்ஸ் 43 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதோட கான்சன்ட்ரேஷன் கம்மியாகுது, கொஷினோட கான்சன்ட்ரேஷன் கம்மியாகிட்டு இருக்குது. ஹைட்ரோ கார்பனில் 40 கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கெமிக்கல் ஈக்குவிலிபிரியமில் இவ்வளோ இருக்குது, 38, 36. மெட்டலர்ஜியில் 36 கொஷின். சாலிட் ஸ்டேட்டில் 34, ஆல்கஹால் ஃபினாலில் 34, பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸில் 34, சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எங்கே இருக்குது பாருங்கள், 33 கொஷின் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி ப்ரையாரிட்டியை வச்சு நீங்கள் படிக்கணும். ஓகே, அடுத்து வந்து இந்த சைடில் வந்து தெர்மோடைனமிக்ஸ் இருக்குது, D&F பிளாக் இருக்குது, அரோமேட்டிக் கம்பவுண்ட் இருக்குது, கார்பாக்சிலிக் ஆசிடு இதெல்லாம் இருக்குது. ஸோ பாருங்கள், இதெல்லாம் லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஓகே, நான் இப்போ உங்களுக்கு வந்து 3 விஷயத்த சொல்லியிருக்கேன். இந்த 3 விஷயத்தை வச்சு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிற டைம் டேபிளில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேடா, ஈஸியஸ்ட் சாப்டரில் என்ன, இதுதான் ஈஸியஸ்ட் சாப்டரா, அப்போ இந்த ஈஸியஸ்ட் சாப்டர்லேயே எதுலாம் ஸ்கோரிங் டாபிக் அப்படின்ட்டு பார்க்கணும் முதல்ல. அப்போ நான் என்ன பண்ணேன், இந்த ஈஸியஸ்ட் சாப்டர் 15 சாப்டர் நான் முடிக்க தான் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. இந்த 15 சாப்டரை முடிச்சுட்டு 70 மார்க்கு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் மீதி இருக்க சாப்டர்லாம் போவேன். ஓகே, இதுதான் ஸ்ட்ராட்டஜிக்கலாக படிக்கிறது. சரியா? ஸோ உங்களுக்கு நான் எல்லாமே சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த சாப்டர் உங்களுக்கு பெஸ்ட்டு, எந்த சாப்டர் நீங்கள் வீக், எது இது வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஸ்கெடியூலாக ஃபாலோ பண்ணிக்கணும். சரியா? புரிஞ்சா? ஸோ இப்போ ஒரு ஆக்ஷன் பிளான் பார்ப்போம். சரியா? ஆக்ஷன் பிளான் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ என்ன பண்ணுறேன்னா, மோஸ்ட் ரிப்பீட்டட் டாபிக்ஸ், இது மேபி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் சொல்லுவேன்ல, மோஸ்ட் ரிப்பீட்டட் டாபிக் சொல்லிகிட்டு இருக்கேன்ல, இப்போ சொல்கிற டாப்பிக்கை மட்டும் பார்த்தீங்கனாலே போதும், 70 மார்க் ஷார்ட்டாக வரும். இப்போ சொல்கிற டாப்பிக்கை மட்டும் அதுக்காக நம்ம இது எதையுமே படிக்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன். இப்போ சொல்கிற டாப்பிக்கை கண்டிப்பாக படிச்சிடணும். கண்டிப்பாக படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் படிச்சிங்கன்னா கூட 70 மார்க் ஈஸியாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ நான் சொல்கிற டாப்பிக்கை மட்டும் பார்த்தாலே. ஓகே, இப்போ வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வந்து நான் டக்குன்னு சொல்கிறேன்னா டைம் ரொம்ப ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன், 33 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த டாப்பிக்லாம் நான் இங்கே எழுதியிருக்கேன், ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கிறீங்களா? ஓகே, இதில் படிக்கிறது என்ன இருக்குது கரெக்டாக? ஸோ ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஐபேக் நேமு, ஜியோமெட்ரிக்கல் அண்ட் ஸ்டெரியோசமர், ஆர்டர் ஆஃப் strength of acid and base, addition via Markovnikov rule, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ரூல். ஓகே, அண்ட் ஆன்டி Markovnikov, SN and SN2 இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நான் ஒரு செகண்ட் பாஸ் பண்ணுறேன், டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் இந்த டாப்பிக்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறது ரிப்பீட்டட் கொஸ்டின் இந்த டாப்பிக்லேருந்து தான் வரும். சரியா? ஸோ கேனிசாரோ, கிளெம்சன்ஸ் ரிடக்ஷன், டாலன்ஸ் ரியேஜென்ட் இதெல்லாம் நான் உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எடுத்திருக்கேன். சரியா? என்னோடய ஸ்டூடெண்ட்லாம் கண்டிப்பாக நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க அப்போ. ஓகே, ஸோ வந்து அமீன்ஸில் பார்த்தோம்னா கேப்ரியல், தாலமைட், ஓகே, அண்ட் கார்பைல் ரியாக்ஷன், டயோசோனியம் சால்ட்டு, ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் அமீன்ஸ், ஈஸி ஸ்கோரிங் டாபிக் அமீன்ன்றது. ஓகே, இந்த மூணுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. பயோமாலிகூல்ஸும் இது குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் ஸ்கோரிங் டாபிக். ஓகே, அண்ட் அதை தவிர்த்து இதெல்லாம் வந்து மோஸ்ட் ரிப்பீட்டட் டாபிக்ஸ். ஓகே, அண்ட் பாலிமர்ஸில் பார்த்தோம்னா இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பாலிமர்ஸில் மோனோமர்ஸோட யூஸ் மட்டும்தான் இருக்குது. ஓகே, அதை மட்டும் பார்த்தாலே
ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, அண்ட் இதெல்லாம் மோஸ்ட் ரிப்பீட்டட் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரியில் ஸ்டாக்கியோமெட்ரி கால்குலேஷன், மொலாரிட்டி அண்ட் கால்குலேஷன், மோல் கான்செப்ட், இது வந்து பேசிக்ஸ் தான். அண்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஈஸியும் கூட. அண்ட் ரிப்பீட்டடாக இதுலேருந்து கொஷின் வந்துகிட்டே இருக்குது. அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் நீங்களே படிச்சுக்கோங்க. குவான்டிட்டி நம்பர் கால்குலேஷன், மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். கொஞ்சம் ஜூம் பண்ணணுமா? வெயிட் அ மினிட். மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள், இங்கே பாருங்கள் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். இதெல்லாம் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டக்குன்னு. டைப்ஸ் ஆஃப் யூனிட் செல்லு, பிராவிஸ் லாட்டிஸ், ரேடியஸ் அண்ட் டென்சிட்டி கால்குலேட் பண்ணுற மாதிரி, ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லிக்விடு, பீரியாடிக் டேபிளில் அதோட ட்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. எலக்ட்ரான் கெயின் என்தால்பி என்னென்னு பார்த்துக்கோங்க. அயனைசேஷன் என்தால்பி, அனாலமோஸ் பிஹேவியர், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் கெமிக்கல் பாண்டிங்கில் விஎஸ்சிபிஆர் டெஃபினெட்லி கேட்பாங்க. விஎஸ்சிபிஆர் வெரி இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் ரிப்பீட்டடுன்னு பார்த்தா இதை தான். அதுக்கப்புறமா பாண்ட் ஆர்டர், பாண்ட் லென்த் கால்குலேஷன், எனர்ஜி கால்குலேஷன்லாம் இருக்கணும் அது. அதுக்கப்புறம் லாட்டிஸ் என்தால்பின்னு என்னென்னு பார்த்துருங்க. அப்புறம் நோமென்க்ளேச்சர், ஐசோமர்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர், இதில் கோஆர்டினேஷன் கம்பவுண்டில், இது 3 தான் ரிப்பீட்டடாக. ஓகே, இந்த சாப்டர்லேருந்து எவ்வளோ கொஷின் கேட்டிருக்காங்க, ஆனால் மோஸ்ட் ஆஃப் த கொஷின் இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் படிச்சிருங்க கண்டிப்பாக. மோஸ்ட் ரிப்பீட்டடு. இதில் வந்து எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க, ஓர்ஸ் அண்ட் மினரல் அண்ட் ரிஃபைனிங், அதை பார்த்துக்கோங்க. அண்ட் பி பிளாக், எஸ் பிளாக்ல எப்பவும் போல் ஃபஸ்ட்டு ட்ரெண்டு பார்த்து கேட்பாங்க. அப்புறம் ரியாக்ஷன் ஆஃப் எலிமெண்ட் கேட்பாங்க. அப்புறம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ளூரைடு அண்ட் ஆக்சைட்ஸ் ஆஃப் ஜெனான் அண்ட் இன்டர் ஹாலோஜன் கம்பவுண்ட், இதுலேருந்து ரொம்ப நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க. அண்ட் ஃபாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு அண்ட் ஃபாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு, டைபோரோன் அண்ட் டைபோரேன் அண்ட் SiCl4, BF3, சிலிகேட்ஸ், இதை பற்றிலாம் நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க. அண்ட் டி அண்ட் எஃப் பிளாக்ல இதெல்லாம் இருக்குது. ஓகே, லாந்தனைடு அண்ட் ஆக்டினோட் கான்ட்ராக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மீதி இருக்கலாம் பார்த்துக்கோங்க. பொட்டாசியம் அண்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ரொம்ப ஸ்கோரிங் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அடுத்து வந்து பார்த்தோம்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் தெர்மோடைனமிக்ஸ் இருக்குது. இல்லை கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, ஃபேஸ் ட்ரான்சிஷன், ஸ்பான்டேனிட்டி அண்ட் கெமிக்கல் அண்ட் அயனிக் ஈக்குலிபிரியமில் இதெல்லாம் இருக்குது. ஓகே, பஃபர் சொல்யூஷன்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ரிடாக்ஸ் ரியாக்ஷனில் நர்ஸ்ட் ஈக்குவேஷன் கொஞ்சம் இது நான் மறந்துட்டு எழுதுறதுக்கு, அதுக்கப்புறமா நான் இப்படி கொஞ்சம் கன்ஜஸ்டடாக எழுதியிருக்கேன். நர்ஸ்ட் ஈக்குவேஷன், செல் ரியாக்ஷன் அண்ட் இது என்னது, இது பேர் வாயவே வராதுடா எனக்கு வேறு. இது கோல்ட்ரோஷ் லா. ஓகே, இது எனக்கு எப்போவுமே வாயில் வராது. அடுத்து வந்து கண்டக்டன்ஸ். ஓகே, கண்டக்டன்ஸ் எது, எலக்ட்ரோலைட்டில் இருக்க சொல்யூஷன்லலாம் எவ்வளோ கண்டக்டிவிட்டி இருக்குது அதெல்லாம் கால்குலேட் பண்ணுற மாதிரி ப்ராப்ளம். ஓகே, இதெல்லாம் வந்து கன்ஃபார்மாக கேட்பாங்க. சரியா? அண்ட் சொல்யூஷனில் பார்த்தோம்னா ஹென்ரி லா அண்ட் ரோல்ஸ் லா அண்ட் டீவியேஷன் ஃப்ரம் ரோல்ஸ் லா அண்ட் முக்கியமாக வந்து ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துட்டு போயிடுங்க. ஓகே, பேசிக் நிறைய கொஷின்ஸ் இருக்குது, ஈஸியாக அட்டம் பண்ணிடலாம். அண்ட் இதெல்லாம் கெமிக்கல் கைனடிக்ஸ் அண்ட் சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரிலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு நான் டக்குன்னு என்ன பண்ணிட்டேன், இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸும் சொல்லிட்டேன். ஓகே, இப்போ உங்கள் ஆக்ஷன் பிளான் என்னவாக இருக்கணும்? சரியா, நம்ம வீடியோ டக்குன்னு முடிக்கலாம். ஸோ ஆக்ஷன் பிளான் என்னவாக இருக்கும்? ஃபஸ்ட்டு நீங்கள் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். நீங்கள் எந்த ரேங்க் ரேஞ்சில் வர போகிறீங்கன்றதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் 1 to 5,000 ரேங்க்கில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரீம் காலேஜ் அண்ட் ட்ரீம் கோர்ஸ் கிடைக்கும். நீங்கள் வச்சு தான் சட்டம். நீங்கள் எந்த காலேஜ் போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காலேஜ் போகலாம். எந்த கோர்ஸ் வேணுமோ அந்த கோர்ஸ் எடுத்துக்கலாம். உங்கள் ரேங்க் வந்து 5,000 to 10,000 இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் ட்ரீம் காலேஜ் கிடச்சிரும். NIT திருச்சி தான் வேணும்னாக்கா NIT திருச்சி கிடச்சிரும். பட் அதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கோர்ஸ் கிடைக்காது. ஓகே, ஸோ அதில் வந்து ரிஸ்க் வந்துடும். ஒருவேளை நீங்கள் வந்து 10,000லேருந்து 50,000 ரேங்க் வரைக்கும் இருக்கீங்கனாக்கா உங்கள்கிட்ட கேட்டகரி ரிசர்வேஷன் அப்படிலாம் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி. ஏதோ ஒரு காலேஜ் கிடச்சிடும் கண்டிப்பாக. ஓகே, கோர்ஸை பற்றி நீங்கள் பேசவே கூடாது. சரியா? ஸோ பட் ஏதோ ஒரு காலேஜ் கண்டிப்பாக கிடச்சிரும். கோர்ஸை பற்றி நம்ம எதுவும் சொல்ல முடியாது இப்போ. சரியா? பட் அதுவே நீங்கள் 10,000 2,45,000 ரேங்க்கில் இருந்தாக்கா கன்ஃபார்மாக நீங்கள் வந்து JEE அட்வான்ஸ் எழுதிட்டு IITக்கு போகிறதுக்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பட் ஆனால் இந்த JEE அட்வான்ஸ் எழுதுறது ஒரு டார்கெட்டாகவே ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, ஏன்னா எப்படியும் 2,45,000 ரொம்பவே பெரிய ரேங்க். இல்லை கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ராப்பர் ப்ரிப்ரேஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக JEE அட்வான்ஸ் எழுத போயிடுவீங்க. அதில் டவுட்டே இல்லை. ஓகே, ஸோ அது வந்து இப்போ ஒரு மெயின் டார்கெட்டாக வைக்காதீங்க. உங்கள் டார்கெட் வந்து இந்த ரேங்க்கில் ரீச் ஆகிறது தான் இருக்கணும் இப்போ மெயினாக. ஓகே, அப்போ இந்த ரேங்க்கில் ரீச் ஆகலாம் எவ்வளோ ஸ்கோர் வேணும்னு பார்த்தாக்கா 180+ ஸ்கோர் எடுத்திங்கன்னா நீங்கள் இந்த ரேங்க்கில் வந்துடுவீங்க. ஓகே, அதே 150 to 180 எடுத்திங்கன்னா நீங்கள் இந்த ரேங்க்கில் வந்துடுவீங்க. ஒருவேளை 110லேருந்து 150 எடுத்திங்கன்னா இந்த ரேங்க்கில் வந்துடுவீங்க. இந்த ரேங்க்லாம் வந்து ஒரு ஆவரேஜாக தான் சொல்லியிருக்கேன். ஓகே, மோஸ்ட் அப்ராக்சிமேட்டாக சொல்லணுமேன்ட்டு சொல்லியிருக்கேன். பட் வந்து வருஷம் இது கொஞ்சம் அப்படி இப்படின்னு டீவியேஷன் ஆகும். சரியா? அப்போ உங்கள் டார்கெட் என்ன? இந்த 2 ஸ்கோர் தான் உங்கள் டார்கெட்டாக இருக்கணும். ஓகே, இந்த 2 டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இதுக்கும் அச்சீவ் ஆகிடுவீங்க. ஓகே, அப்போ என்னென்ன பண்ணணும் இதுக்கு அப்படின்னா டார்கெட் 200ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, டார்கெட் 200 வச்சுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு 3 சப்ஜெக்ட்டுக்குமே ஸ்ட்ராட்டஜி கொடுத்துட்டேன். 80+80+80 ஸ்ட்ராட்டஜி கொடுத்துட்டேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணாக்கா 240 மார்க் வருது அவுட் ஆஃப் 300. நீங்கள் இவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு நான் சொல்லலை. பட் இவ்வளோ மார்க்குக்கு நீங்கள் படிச்சிருக்கிறது உண்மை தானே? அப்போ இவ்வளோ மார்க்குக்கு நீங்கள் படிச்சிருக்கேன்னா கண்டிப்பாக ஒரு 200 நல்லா படித்த பையனா ஒரு 200 ஈஸியாக வாங்கிடலாம்ல.
டெஃபினெட்லி வாங்கலாம்ல. என்னோட ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக. அதுவே ஸ்டார்டர் இருந்தீங்கன்னா மேபி இங்கே வந்து 240க்கு எவ்வளோ கம்மியாக முடியும்? மிஞ்சி போனால் ஒரு 150 வாங்கிடுவீங்களா ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டுக்கு? இது வெரி குட் ஸ்கோர். ஓகே, 150 வாங்கினேன், இது வந்து வெரி குட் ஸ்கோர். அப்பயே நீங்கள் ஒரு காலேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்ட மாதிரி ஆகிடுச்சு. ஓகே, அப்போ என்ன இருக்குது, மீதி 3 அட்டம்ப்ட் இருக்குது. அந்த 3 அட்டம்ப்ட்டில் உங்கள் ஸ்கோர் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிடலாம். சரியா? ஸோ அதுதான் சொல்கிறேன், உங்கள் டார்கெட் வந்து 240 வச்சுக்கோங்க. 80 தான் உங்கள் டார்கெட் ஆகும். 240. அப்போ தான் வந்து நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் 150 மினிமமாக எடுக்க முடியும். ஒரு நல்ல ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்க பையனாக இருந்தாக்கா உங்களால் ஈஸியாக 200+ ஸ்கோர் பண்ணிடலாம். சரியா? ஸோ இந்த 200 மார்க்கு கூட நான் வைக்காமல் 180 டார்கெட் வச்சுங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஈஸியாக உங்களுக்கு 60 மார்க் 3 சப்ஜெக்டில் நீங்கள் 60 மார்க் எடுத்தாலே உங்களுக்கு 180 மார்க் வந்துடுது. இதுவே நீங்கள் டாப் ஸ்கோர் மாதிரி ஆகிடுது. சரியா? ஸோ இதுக்கு ஜஸ்ட் 60 ஸ்கோர் பண்ணாலே போதும். ஓகே, பட் இதில் வந்து டிஃபிகல்ட்டி லெவல் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் மாறும். சில பேருக்கு மேக்ஸ் கஷ்டமாக இருக்கும், கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் ஈஸியாக இருக்கும். சில பேருக்கு கெமிஸ்ட்ரி கஷ்டமாக இருக்கும், மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ வந்து அவங்க அந்த ரேஷியோ மெயின்டைன் பண்ணிக்கலாம். அவங்க மேபி ஃபிசிக்ஸில் 80 எடுத்துருவாங்க, இதில் ஒரு 50 எடுத்துருவாங்க. இதில் வந்து அகைன் எவ்வளோ எடுத்துக்கலாம், இதுலேயும் ஒரு 50 எடுத்துக்கலாம், இல்லை இதில் ஒரு 60 எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரேஷியோ வந்து டிபெண்ட் ஆகும். சரியா? பட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது 80 மார்க்குக்கு மேலே வாங்குற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் எந்த ரேஷியோ போட்டாலும் நல்ல ஸ்கோர் வந்துடும். ஓகே, ஸோ எல்லாமே புரிஞ்சிடுச்சா? என்ன டார்கெட் வைக்கணும்னு தெரிஞ்சிச்சா? இப்போ எப்படி நான் இதை ஸ்கோர் பண்ணுறது, எப்படி நான் இதை ஃபாலோ பண்ணுறேன்னா ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டைம் டேபிள் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். சரியா? டைம் டேபிள் நான் அதுவும் உங்களுக்கு வந்து ஸ்பூன் ஃபீட் பண்ணிட்டேன். ஓகே, நான் 2 டைம் டேபிள் போட்டிருக்கேன். ஒன்று வந்து 200+ ஆசைப்படுறவங்களுக்கு இந்த டைம் டேபிள். ஓகே, இன்னொன்று வந்து எனக்கு 180+ வந்தால் போதும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டைம் டேபிள். ஓகே, 180+ வேணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நீங்கள் இந்த டைம் டேபிள் ஃபாலோ பண்ணணும். 6.5 ஹவர்ஸ், நியர்லி 7 ஹவர்ஸ் நீங்கள் டெய்லி படிக்கணும். இஃப் யூ நீட் 180 மார்க்ஸ். ஓகே, 180 மார்க்ஸ் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், 7 ஹவர்ஸ் படிக்கணும். ஓகே, உங்கள் டே வந்து 6 o'clock ஆரம்பிக்கும். 5:30 ஏஞ்சி ரெடி ஆகிட்டு 6 o'clock படிக்க உட்காந்துருவீங்க. ஓகே, ஃபஸ்ட் எடுத்தோடனே மேக்ஸ் படிப்பீங்க 1.5 ஹவர்ஸ்க்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு, ஆன்லைன் கிளாஸு, லஞ்சு அதெல்லாம் 2 மணி வரைக்கும் அப்படியே போயிடும். அதுக்கப்புறம் 2 to 4 திரும்பவும் படிக்க உட்காருங்க ஃபிசிக்ஸ். ஓகே, 2 ஹவர்ஸ் படிப்பீங்க. ஓகே, அதுக்கப்புறம் திருப்பி ஆன்லைன் கிளாஸு, லஞ்ச் பிரேக் அது இதுன்னு போயிடும். அப்புறம் திருப்பி ஈவினிங்கு 7:30 கெமிஸ்ட்ரி படிக்க உட்காருவீங்க 1.5 ஹவர்ஸ். அதுக்கப்புறம் ஆன்லைன் கிளாஸ் அது இது டின்னர் அப்படின்னு போயிடும். அதுக்கப்புறம் 9:30 திருப்பி என்ன பண்ணுவீங்க, பயோ இல்லை சிஎஸ். இது எதுக்குனாக்கா இந்த டைமில் நீங்கள் ஒன்று உங்கள் ஸ்கூல் ஒர்க்கை பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது சப்ஜெக்ட் படிக்கணும்னா அதை படிச்சுக்கலாம், இல்லை ரிவிஷன் பண்ணுறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து உங்களை டிபெண்ட் பண்ணியிருக்குது. நான் பயோ அண்ட் சிஎஸ் போட்டிருக்கேன். நீங்கள் ஸ்கூல் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்கூலோட இதுவும் ஒரு பக்கம் பார்க்கணும் இல்லை, ஸோ அதனால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் ரிவிஷன் இல்லை நியூமெரிக்கல் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த டைம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ நீங்கள் படிக்க போகிற டைம் மட்டும் பார்த்தோம்னா 6.5 ஹவர்ஸ் வரும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மேக்ஸில் நீங்கள் இப்போ ஒரு டைம் டேபிள் போடணும். மேக்ஸ் என்ன படிக்கணும், நான் ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்கேன், எதெல்லாம் ஈஸி சாப்டர்னு சொல்லியிருக்கேன், எதெல்லாம் ஸ்கோரிங் சாப்டர்னு சொல்லிட்டேன், எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக் சொல்லிட்டேன். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி படிக்கணும். இந்த சாப்டர் நான் படிக்க போகிறேன், இத்தனை கொஷின் சால்வ் பண்ண போகிறேன். ஃபிசிக்ஸில் அதே மாதிரி நான் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டேன். ஜஸ்ட் நீங்கள் அதில் சூஸ் மட்டும் பண்ணணும். இந்த சாப்டர் நான் எடுத்து படிக்க போகிறேன், இந்த சாப்டர் எடுத்து படிக்க போகிறேன், சூஸ் மட்டும் பண்ணணும். கெமிஸ்ட்ரிலையும் சொல்லிவிட்டேன். மீதி என்ன ரிவிஷன் பண்ணுங்கள். இங்கே வந்து ஃபார்முலா புக்கு இல்லை ஏதாச்சும் ஒன்று வச்சு ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்குல்ல, இதை கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் படித்த டாப்பிக்லேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கொஷின்ஸாக சால்வ் பண்ணலாம். நான் சொன்ன ப்ரீவியஸ் இயர் புக்கில் இருந்தோ இல்லை வந்து ஓபி டென்டன் இல்லை அதான் எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு ஸ்பெஷலிஸ்ட் புக் இருக்கோ அந்த புக் எடுத்து நீங்கள் கொஷின் சால்வ் பண்ணலாம். இதே மாதிரி இங்கேயும் ஒரு ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, இங்கேயும் சால்வ் பண்ணலாம். சாலிடாக ஆன்லைன் கிளாஸ் மட்டும் 4 to 4 hours 8 hours கிட்ட கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, இந்த டைம் டேபிள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, இது வந்து யாருக்குன்னா 180+ டார்கெட் வச்சவங்களுக்கு. ஓகே, 200+ வேணும்னு நினச்சவங்க என்ன பண்ணணும், காலையில் ரொம்ப சீக்கிரமாக எழுந்திக்கணும். 4:30 to 4 o'clock, 3:30 to 4 AM நீங்கள் எழுந்திட்டு 4 AMலேருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். ஓகே, மார்னிங் 2 hours வந்து நியூமெரிக்கல் அண்ட் ரிவிஷன்லாம் பண்ணிட்டீங்கன்னா 2 hours அதில் போயிடுச்சுன்னா கூட மீதி இருக்கிறது மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயோ நான் சொன்ன மாதிரி இப்படி இந்த ஸ்கெடியூலில் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் கூட போதும். அதே மாதிரி வந்து ஆன்லைன் கிளாஸை நீங்களும் வந்து கொஷின் சால்வ் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைம் டேபிளை ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக சொல்கிறேன், இந்த டைம் டேபிளை ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் வந்து கண்டிப்பாக இந்த ஸ்கோர் அச்சீவ் பண்ண முடியும். நான் சொன்ன டார்கெட்டை உங்களால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ எப்படி படிக்கணும், ஃபஸ்ட்டு கான்செப்ட் பார்க்கணும், அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கணும், அப்புறம் ப்ராக்டிஸ் புக்கு அந்த நான் என்னென்ன ஸ்பெஷலிஸ்ட் புக் சொல்லியிருந்தேனோ அந்த புக்கெலாம் நீங்கள் சால்வ் பண்ணலாம். சங்கீஸு, மேக்ஸு அண்டு இதில் வந்து ஓபி டென்தன்னு, அங்கே வந்து HC வர்மா இல்லை DC பாண்டே அந்த மாதிரி வந்து புக்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். டெஃபினெட்லி இந்த ஸ்டெப் உங்களை தான் காப்பாற்ற போகுது. மினிமம் 15 மார்க் டெஸ்ட் கொடுக்கணும். டிஷா பப்ளிகேஷனோட மார்க் டெஸ்ட் நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு டெலிகிராமில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வாங்கினாலும் வாங்கிக்கலாம், இல்லை ஆன்லைனில் நிறைய மார்க் டெஸ்ட் இருக்குது, ஆலன் இன்ஸ்டிடியூட்டு இந்த மாதிரி டாப் பிராண்ட் மார்க் டெஸ்ட்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து பார்க்கணும். மினிமம் 15 மார்க் டெஸ்ட் ஆச்சு கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த ஸ்கோர் எடுக்கிறத யாராலையுமே தடுக்க முடியாது.
ஓகே, இதெல்லாம் பண்ணிவிட்டு சைட் பை சைட் டெய்லி ரிவிஷன் பண்ணணும் ஃபார்முலா அண்ட் தியரி. ஓகே, அதுக்கு அரிஹந்த் ஹேண்ட் புக் கொடுக்குறேன். ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக முக்கால்வாசி பேர் எதுவும் நோட்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணியிருக்க மாட்டீங்க. அரிஹந்தோட ஹேண்ட் புக் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வாங்குறதா வாங்கிக்கலாம், டெலிகிராம் சேனலில் அப்லோட் ஆகிருக்கு, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கண்டினியூஸாக படிக்கணும், அதான் மெயின் திங். ஓகே, இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமும் உங்கள் காதுக்குள்ளேயே இருக்கணும். கண்டினியூஸாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஃபார் த நெக்ஸ்ட் 60 days. அதுக்கப்புறமும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அடுத்த மே வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஒரு வேளை நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா, என் பேச்சை கேட்டு என்னோடய ஸ்ட்ராட்டஜியை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா, ஐ கேன் அஷ்யூர் யூ தட் இந்த 180 ஸ்கோர்லாம் உங்களுக்கு ஒரு ஸ்கோரே இல்லை, அதையும் தாண்டி உங்களால் எடுக்க முடியும். ஒரு சப்ஜெக்டில் உங்களால் 80+ ஸ்கோர் பண்ண முடியும் இஃப் யூ ஜஸ்ட் ஃபாலோ த ஸ்ட்ராட்டஜி. ஓகே, எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி என் வீடியோ லெக்சர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் எடுத்துருக்கிறதே வந்து நீட், ஜேஇ அண்ட் உங்கள் கேவிபிஒய் பேட்டர்னில் தான் நான் எடுத்திருக்கேனே. ஓகே, எதையுமே நான் வந்து போர்டு எக்ஸாமோடு நிப்பாட்டலை. ஓகே, நான் எடுத்தது எல்லாமே டீட்டெயில்டாக இருக்கும். அதனால தான் வந்து உங்களுக்கு நல்லாவும் புரியுது. ஓகே, என்னோட ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், என்னோட இன்டெகிரேஷன், டிஃப்ரென்சியேஷன், என்னோட இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், இந்த பக்கம் ஃபிசிக்ஸில் வந்தோம்னா நம்ம கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, அதான் ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். ஓகே, ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஜேஇ லெவலில் தான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் டெஃபினட்டாக என்னோடய லெக்சர்ஸை கூட யூஸ் பண்ணி படிக்கலாம். இல்லை நீங்கள் வேறு எங்கேயாச்சும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்கனாலும் நோ இஷ்யூஸ். ஜஸ்ட் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ப்ராப்பர் நோட்ஸ் எடுத்துகிட்டு படிச்சிங்கனாலே போதும். ஓகே, சரியா? நீங்கள் ஆசைப்பட்டீங்க 3 ஸ்ட்ராட்டஜியுமே நான் கொடுத்துட்டேன். மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி 3மே கொடுத்துட்டேன். இப்போ எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் தான் வந்து பிளான் போடணும். எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். இந்த மாதிரி ஒரு லெக்சர் உங்களுக்கு இந்த தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடைக்காது. ஓகே, ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதுக்கு மேலே உங்கள் கையில் இருக்குது. எந்த காலேஜை போய் சேர போகிறீங்க நீங்கள் இப்போத்துலேருந்தே யோசிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். நான் இதோட லெக்சரை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். இந்த சேனலை கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரட்டும். தனியாக படிக்காதுங்க, சேர்ந்து படிங்க. எல்லாருக்குமே வந்து நாலேஜை ஸ்ப்ரெட் பண்ணுன்ற இதில் படிங்க. ஓகே, வெரி குட் லக் அண்ட் ஆல் த பெஸ்ட். ஜெய் ஹிந்த்.